நாமத்தை உயர்த்துவதற்கு முன்பாக இந்த நேரத்தில் நாம் அவருடைய அழகு முகத்தை நோக்கி பார்த்து, அப்பா நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளும் நினைத்து நன்றியோடு நாங்கள் இந்த காலை வேளையிலும் இந்த சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் நினைத்த நன்றியோடு இந்த காலை வேளையிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனை மத்தியில் நீங்கள் அசைவாட வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எத்தனை அற்புதமான அதிசயமான தேவன் என்பதை இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி அப்பா துதிக்கிற இந்த தருணத்தில் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வரப்போகிற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த காலை வேளை ஒவ்வொருவரையும் நீர் இடைக்கட்டி உங்களுடைய பலத்தினால் உங்களுடைய வல்லமையினால் நிறைத்து நடத்த போறதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒவ்வொரு மாதங்கள் கடக்கும் போதும் அப்பா நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் நோக்கி பார்த்து சொல்வதெல்லாம் அப்பா நடத்தின விதங்கள் எல்லாம் ஆச்சரியம் அற்புதம் அதிசயம் என்று சொல்லி அல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனையும் நீர் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மலமாகி போவதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தின் ஆண்டவரே மூளை முடுக்கெல்லாம் பாய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளியே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அதை உணரத்தக்கதாக இந்த நாளிலும் நீர் அப்படியாக கிரியை செய்ய போற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவரும் துரிதமாக நீர் கூட்டி கொண்டு வர போதுமான தேவனாக இருக்கிறீர். அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் உடைய பலத்தினால் இடைக்கட்டுங்க. ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த காலை வேளை உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உண்மையே நாங்கள் முழு மனதோடு வாஞ்சியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாக கிட்டி சேர கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் தொடர்ந்து ஆராதித்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும் இந்த நேரத்தில் நீர் வந்து எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வந்து வல்லமையாக இறங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை மத்தியில் நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மீட்பும் இரட்சகருமாக இயேசுவே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? இந்த காலை வேளையில தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு உற்சாகத்தின் ஆவியோடு கூட தேவனை இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு 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 ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அது எப்படி ஓடணுமா? வேதம் சொல்லுகிறது, பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று சொல்லுகிறது. சரிங்களா? அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி ஓட இந்த காலை வேளையிலே நமக்கு தம் முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையார் நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் கலைத்து கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நம்ம கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுது அற்பமாக எண்ணக்கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போது அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தர் அந்த காரியத்தில் நமக்கு ஒரு நன்மையாய் முடிக்க வைப்பார். God is teaching us something this morning. இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே திறந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை ஆராதிக்க போகிறேன். ஆண்டவரே என் இருதயத்தை திறப்பீராக, என் கண்களை திறப்பீராக, என் உள்ளான இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்குவீராக. என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இல்லை கண்களை மூடி நம்ம சொல்லுவோமா? ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
நம்ம ஆராதிக்க போகிறது சாதாரண தேவன் அல்ல, அது சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம ஆராதிக்க போகிற தேவன் அவர் சாதாரண தேவன் அல்ல, நமக்கு ஜீவனை கொடுத்தவர், நமக்காய் ரத்தம் சிந்தி நம்மை கிரயம் எடுத்து மீட்டு கொண்ட தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை நீர்க்கால்கள் மூலமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் களியை தந்து இலையுறாத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே எல்லாரும் தெரிந்த பாடல் ஒன்று இருக்கிறது, அதை பாடி ஆண்டவருக்கு நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அருமையான ஒரு பாடல், ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை என்ற பாடலை நாம் ஸ்க்ரீனில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்த்து நாம் பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் கைகள் இருக்கிறதா? ஆமென், ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி அப்படியே எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, நாம் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு தூய ஆவி ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஐயா. இந்த கால வேளையில ஆண்டவரே, ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக எங்களை ஜீவ பலியாக ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே உமக்கு நேரா படைக்கிற ஆண்டவரே.
ஹalleluya. ஆண்டவரே எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே பெரியவர். ஹalleluya. உன்னை மறக்காத தேவன் அவர். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவருடைய கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த மகிழ்ச்சி வந்தாலும் ஆண்டவர் உன்னை மறக்காத தேவன். என்னை மறவான் இயேசுநாதா உந்தன் தயவால் ஆண்டவரே என்னை நடத்தும் என்ற பழைய பாடலை நான் எல்லா கைகளையும் கட்டி பாடலாம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா. கைகளை தட்டி நான் பாடுவோம். But
கண்களை கைகளை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை மறவாத ஒரு தேவன் நீர். இந்த உலகத்தில் நீ ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. உன்னை மறவாத ஒரு சகோதரியே, உன்னை மறவாத ஒரு சகோதரனே, ஹல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி உன்னை அழைத்திருக்கிறார், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அந்த பயப்படாதே என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் தாயை போல தேற்றுவேன் என்று, தந்தை போல அணைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் உள்ள தேவன். உன்னை திக்கற்றவளாய் விடேன் என்று சொல்லியிருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு எதிராக எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், உன் ஆபீஸ்ல வந்தாலும், உன்னுடைய ஊழியத்துல வந்தாலும், நீ உன்னுடைய வீட்டிலே வந்தாலும், கர்த்தர் சொல்றார், உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடும்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவரே எதிராய் வருகிற உனக்கு வழியாய் வேதம் சொல்லுகிறது, உனக்கு வழியாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி வருவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். People will come against you, but God will restore your life. உனக்கு எதிராக எப்படிப்பட்ட சூழ்ச்சி செய்தாலும், உனக்கு எதிராக தவறாய் பேசினாலும், கர்த்தர் உன்னை அணைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவரை உயர்த்தலாம், இன்னும் உயர்த்தலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை அவரை உயர்த்தி இந்த காலவெளியிலே தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவராக. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவே, உமக்கொப்பானவர்
ஆண்டவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னுடைய ஸ்தானத்தை சகோதரியை யாருக்காவது கொடுத்திருக்கிறியான்னு சொல்லி ஒரு கேள்வி உனக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே ஆண்டவருக்கு ஒப்பான ஒரு யாராவது நம்முடைய சூழ்நிலையில வைத்திருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, ஒருவேளை நம்முடைய கணவனை வைத்திருக்கிறோமா? உடனே நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறோமா? இல்லை நம்ம ஊழியத்தை வைத்திருக்கிறோமா? எந்த காரியத்தை தேவனுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம்? அவருக்கு ஒப்பான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உமக்கு ஒப்பான எல்லாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, உங்களை தவிர நான் வேற யாரையும் வைக்க மாட்டேன். ஆண்டவரே, உங்களுடைய ஸ்தானத்தில் லார்ட், யூ ஆர் தி சென்டர் ஆஃப் மை லைஃப் லார்ட். ஆண்டவரே, நீரே பார்த்துரு. ஆண்டவரே, நீரே என் தேவன். நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, என் கண்மலையின் தேவன். ஆண்டவரே, என் கண்மலையை பிளந்து ஆண்டவரே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்த தேவன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் இந்த பாடல்ல, உன் நாமம் அதிசயம். இன்று அற்புதம் நடக்கிறது, நாளைக்கு அல்ல. Not tomorrow. God is telling you this morning, God is going to do right now the miracle in your life. ஆண்டவர் இன்று ஒரு அற்புதத்தை செய்கிறார். நீ பாடும்போது ஒரு அற்புதத்தை செய்கிறார். தேவனுடைய மகிமை அதை செய்கிறது. மனுஷன் அதை செய்யவில்லை. கர்த்தருடைய கரம் உன்மேல் பட்டு கர்த்தரே அதை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் கோணலான வழிகளை செவ்வையாக்குகிற தேவன். அவர் கரடானவைகளை சமமாக்குற தேவன். பரிசுத்த ஆவியான தேவனை வாயை திறந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க. ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியங்களும் நீரே பொறுப்பெடுப்பீராக சொல்லி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க சொல்லி ஒரு விச அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தத்துக்கு முன்பதாக ஹல்லேலூயா பணிந்து முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அறிக்கை செய்து ஹல்லேலூயா விட்டுவிட்ட காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தருக்காக சீயோனே எழும்பு என்று சொல்லி கர்த்தர் சீயோனாய் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. What a privilege. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள்
சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். வேதம் சொல்லுகிறது, அத்திவனம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் கனி கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், ஆபகுப் இப்படியாய் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றார். ஆண்டவரே, என் வீட்டுல என்ன இருக்குதோ ஆண்டவரே, என் பேங்க் பேலன்ஸ்ல என்ன இருக்குதோ இல்லையோ, ஆண்டவரே என்னுடைய வேலை ஸ்தலத்துல என்ன இருக்குதோ இல்லையோ, ஆண்டவரே நான் உடைய ஆபகுப் சொன்ன மன்னமானேன், என் ரட்சிப்பின் தேவனிடத்தில் நான் களிகூறுவேன். ஆண்டவரே, ஓ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளை உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி அவர் சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுது போல, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கென்று செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்ல, ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நம்ம நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்க ஆண்டவருக்கு? அப்படியே நம்ம இருக்கிற இடங்களை 2 கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்லுவோமா? பார்த்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றி 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 தகப்பனே, ஆமேன். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது, இப்போ நம்ம பாடும்போது அதுதானே நம்ம நினைவு கூர்ந்து ஜெபிச்சோம். கர்த்தர் நம்மளை எவ்வளோ அதிசயமாக நடத்திருக்கிறார். இந்த காலை வேளையில நம்ம அதே உற்சாகத்தோடு நம்ம கர்த்தருக்கு என்று நம்ம கொடுக்க போகிறோம். கர்த்தருக்கு என்று கொடுக்குற இந்த தருணத்தில் நம்ம ஒரு பாடும். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காத்த தேவனே. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காத்த தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே, மகிமா நீரூற்றிடுமே, மகிமா நீரூற்றிடுமே. நான் சேர்ந்து சொல்லுமா? ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை
ஆண்டவரே தசம பாகங்களே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் படைக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்த தேவன். ஆண்டவரே நீர் கொடுத்த கரங்களை பன்மடங்காய் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் தேவனுக்கென்று அதிகமாய் கொடுக்க கர்த்தர் அவருடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே பொத்தலான பைகளை உடையதான காரியங்களை கர்த்தர் மாற்றி கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் நிறைவான களஞ்சியங்களாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆசீர்வதிக்கிறோம், பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இந்த மாதத்திலையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார்? இந்த எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமென். கர்த்தர் இந்த புதிய மாதத்துல நம்மளை அதிசயமா அற்புதமா நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து நல்லா கை குலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் என்னை அதிசயமா போன மாதத்துல நடத்தினார். உங்களை நடத்தி இருந்தா அந்த மாதிரி சொல்லுங்க. ஆமென். இந்த மாதத்திலும் கர்த்தர் அப்படியாக உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லி விசுவாசம். ஆமென். அதனால தானே வசனம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் எல்லா நினைவுகளும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தெல்லாம் வாசிச்சிருக்கிறோம். கர்த்தர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அது ஏராளம் ஏராளம். அதை நம்ம நினைத்து பார்த்தோம் அப்படின்னா அதை சொல்லி முடிக்க என்னது இந்த நாட்கள் போதாது அப்படின்னு சொல்லி தான் சங்கீதக்காரர் சொல்றாருல, என்ன இந்த வாழ்நாள் முழுவதும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் செய்த நன்மைகளை விவரிக்க முடியவே முடியாது. ஒரு அருமையான ஒரு பாட்டு நான் போன வாரம் அது கேட்கும் போது, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்களா, அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, நீர் வல்லவரே அப்படின்ற மாதிரி. இந்த காலையில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்ம கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நம்ம இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தர் நம்மளை நடத்தின விதங்களை நினைச்சு, இதுவரை நடத்தினீரே, இனிமேலும் நடத்துவீரே, எகோவா ஈரே, எல்லாம் நீர் பார்த்து கொள்கிற தேவன் அப்படின்னு சொல்லி இந்த 2 வரிகளை மட்டும் நம்ம சொல்லி கர்த்தர் நம்மளை எவ்வளோ அதிசயமாக நடத்தி வந்தார். என்னென்ன காரியங்கள் உலகத்தை நம்ம திரும்பி பார்க்கும்போது, நிலச்சரிவுகள், பூமி அதிர்ச்சிகள், பல இடங்களில் தண்ணீரினால பிரச்சனைகள் போன்ற பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த எல்லாவற்றிலும் நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்ம கர்த்தர் அது பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவங்க ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை காத்து ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் அவருடைய சபையில் கூட்டி கொண்டு வந்து இந்த நேரத்தில் அவர் நம்மளை துதிக்க வச்சிருக்கிறார். எத்தனை பேரால் மனதின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை நடத்தின தேவன் அதிசயமான தேவனாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த 2 வரிகளை மாத்திரம் நம்ம சொல்ல போறோம். இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பீ. ஆமென். தகப்பனே, இதுவரை நீங்க நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக நன்றி. இனியும் நீ நடத்த போகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் ஆண்டவரே எங்கள் பாதைகள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்று ஆராய்வதை காட்டிலும் எங்கள் பாதைகளில் எங்கள் கூட வருகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதை நினைத்து நன்றியோடு நாங்கள் மகிழ்ச்சியோடு நிற்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலையில் வந்த ஒவ்வொருவருக்கும் அப்படியாக நீர் உம்முடைய வசனத்தை ஆண்டவரை தெளிவாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தமாக நீர் அதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றி நடத்தட்டும். எங்களுடைய வாழ்க்கையின் பாதையில் அது எங்களுக்கு அடைக்கலமாக
சமூகமாக ஆண்டவரே கேடகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நீ நடத்த போகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமை விளங்க போகிறதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாத்திரமே மயப்படுவீராக. ஆனால் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்ம இப்பொழுது ஒரு சங்கீத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புத்தகம் 46வது அதிகாரம். சங்கீத புஸ்தகத்துல 46வது அதிகாரம். நம்ம எடுத்தோம் அப்படின்னு எல்லாருமே நம்ம சேர்ந்து வாசிப்போமா? 11 வசனங்கள் இருக்கு. நம்ம சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். சங்கீத புஸ்தகத்துல 46வது அதிகாரம் 1லிருந்து 11வது வசனம் வரைக்கும். சங்கீதம் 46 1லிருந்து 11 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இல்லை இங்கே இந்த போடப்பட்ட இந்த வசனத்தை நம்ம பார்த்து வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமானவர். அல்லேலூயா, ஆமென், ஆமென். எத்தனை பேர் இந்த அதிகாரத்தை நம்ம எல்லாம் வாசிச்சிருக்கோம்? இந்த அதிகாரத்தை வாசிக்க முன்பாக கடந்த 2 வாரங்கள் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அந்த நிலச்சரிவு, வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு, அதெல்லாம் பயங்கரமான ஒரு ஆஃபீஸில் போனாலும் எல்லாருமே அதை தான் பேசிட்டு இருந்தான். ஐயோ, இத்தனை பசங்க இறந்துட்டாங்களே, இத்தனை பேர் என்ன உயிர் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் நம்ம நியூஸில் பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம மனசுக்குள்ளே கலக்கும். 270 இருந்துச்சு, 300, அப்படி எத்தனை பேர் காணலை அப்படின்னு சொல்லி பாருங்க. நினச்சி பார்க்கும்போது இயற்கை அழிவுகளால் பல உயிர்கள் போகும்போது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான காரணம். எத்தனை பேர் அதை பார்த்து உண்மையாக ஜெபிச்சிங்க ஆண்டவரை பார்த்து? ஆமென். நம்ம எல்லாருமே ஜெபிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, தொடர்ச்சியாக இந்த மாதிரி காரியங்கள் நிறைய நடந்து கொண்டே இருந்தது. இமாச்சல் பிரதேஷ் தான் நினைக்கிறேன். இமாச்சல் பிரதேஷ்லையும் இதே போல் ஒரு சம்பவம், மேக வெடிப்புன்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்து பல ஜீவன் அதனால் போயிருக்கிறது அப்படி குறித்து பார்த்துட்டு இருந்தோம். அது மாத்திரம் இல்லாமல் இதையும் மீறி இன்னும் சில காரியங்களையும் நான் கேள்விப்படும் போது, ஒரு சகோதரி வேலை செஞ்சிருக்க ஒரு சகோதரி திடீர்னு என்ன பண்ணாங்க, நல்லா மகிழ்ச்சியாக பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு பயந்து படப்படப்பாக இருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் மாமா என்ன பண்ணிட்டாரு, தூக்கு போட்டு இறந்துட்டாரு, அவருடைய ஜீவன் போயிடுச்சு அப்படின்னு. எல்லாருமே ஒரு என்னன்னா மகிழ்ச்சியாக பேசி கொண்டு இருந்தாங்க. திடீர்னு அப்படி சொன்னவனுமே எல்லாருடைய முகங்கள் எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் பேசவே இல்லை, என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி நபர் உங்கள் கிட்ட வந்து சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க கிட்ட பார்த்து ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரே ஒரு வசனம் மட்டும் ஞாபகம் வந்தது. தேவன் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்த முடியும். நம்ம என்னதான் நம்மளோட வார்த்தைகளை சொன்னாலும் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, அது அவங்க மனசில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் இதுவே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடிஞ்சது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அந்த குடும்பத்தை என்ன கண்ணோக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, ஆமென். இப்படி பல காரியங்கள் நம்மளை சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கும்போது மனுஷர்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ண கலக்கம், ஒரு கவலை, ஒரு மன உளைச்சல், இல்லை பயம் இருந்து கொண்டே இருக்குது. அப்படி அந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தை தான் நினைப்பூட்டினார். இப்போ சங்கீதக்காரன் என்ன சூழ்நிலைமையில் கடந்து போயிருக்கிறார் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும்.
அவங்கள குடும்பத்தில் இருக்கவங்களே அவனை என்ன பண்ணாங்க, தரத்தி பிடிக்கிறதுக்காக ஒன்று. சவுல் ராஜாவே என்ன பண்ணாரு, தாவீதை பிடிக்கும்படியாக கொலை செய்யும்படியாக வகை தேடினார். அப்படி ஒரு இடம் நிற்க முடியாமல் ஓடிக்கொண்டே பயந்து ஓடிக்கொண்டே இருந்த சங்கீதக்காரன் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்ச அற்புதம் நினச்சி பார்த்து, சங்கீதத்தில் எனக்கு தெரிஞ்சு 100க்கும் மேற்பட்ட இடத்துல கர்த்தர் என்னுடைய தஞ்சமானவர், இன்னும் அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? அல்லேலூயா, ஆமென். ஆனால் இந்த அதிகாரம் மாத்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு அதிகாரம் சங்கீதங்கள். ஏன்னா நீங்கள் மற்ற அதிகார வசனங்களை வாசிக்கும் போது எப்பொழுதுமே இந்த சங்கீதங்களை என்ன சொல்லப்படும்னா, தேவரீர் என் சத்தத்தை கேளுங்க, கர்த்தாவே என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, கர்த்தாவே நான் இப்போ இக்கட்டில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம், நிறைய சங்கீதங்கள் நம்ம வாசிப்போம். ஆனால் இந்த சங்கீதம் குறிப்பாக எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசமானதா முதல்ல ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அவர் சொல்ல முடியாது, தேவன் நமக்கு அடைக்கல பலனுமாக இருக்கிறார். ஆமென். இந்த குறித்து நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது பாருங்க, ஒரு பயப்படுற மனுஷன், ஒரு கலக்கமுள்ள மனுஷன், ஒரு வாழ்க்கையில் எதுவுமே தெரியாமல் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனுக்கு அடைக்கலம் தேவை. இப்போ பாருங்க, யோசுவா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, அந்த நாட்களில் அடைக்கல பட்டணம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலில் வச்சுருப்பாங்க. அடைக்கல பட்டணம்னா என்ன, யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சு இல்லை கொலை செஞ்சு ஏதோ மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடைக்கல பட்டணம்னு சொல்லி ஒரு ரெஃப்யூஜ் கேம்ப் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் என்ன பண்ண முடியும், போய் அந்த நபர்கள் தங்கி என்ன பண்ண முடியும், தங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்படி அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் அடைக்கலன்றது ரொம்ப ரொம்ப தேவைக்குரிய முக்கியமான ஒரு விஷயமா இந்த நாட்களும் இருக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்போ மனுஷன் தேவைகள் அதிகமாக இருக்குது, பயம் இருக்குது, அவங்களுக்குள்ள பதற்றம் இருக்குது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றமாக இருக்குது. எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியவே தெரியாது. கடந்த வாரத்தில் அப்படி தான் ஒரு நபரோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அந்த இடத்துல எப்படி கார் வருது அன்னைக்கு. அதுதான் எதிர்ச்சியாக ஒரு வீடியோவை ஒரு நபர் காமிச்சிட்டு இருக்கும்போது, ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பிய நபர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்து. அப்போது அதை வீடியோ காமிச்சிருந்தேன். நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல அந்த விஷயம் நடந்திருந்ததுன்னா அவங்க உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு செகண்ட் டிஃப்ரென்ஸ் தான். வந்த காரு கொஞ்சம் என்ன பண்ணிச்சு, ஒரு ஆசிச்சு அப்படியே போயிடுச்சு, எந்த காயமுமே இல்லை. இல்லை அந்த குழந்தை கீழே வர குழந்தைய எப்படியோ வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நான் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, அப்போ பாருங்க, நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை நம்மளால விவரிக்க முடியவே முடியாது. ஏன்னா இந்த விஷயம் இப்படி நடந்துடுச்சா, இப்படிப்பட்ட விஷயம்லாம் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நியூஸை திறந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே முதல்ல நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, இதாக கொலை வெட்டு இந்த காரியங்கள் தான். என்னைக்காவது நியூஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நியூஸே பார்த்ததில்லை. நம்ம அதாவது சேனலில், இந்த கேபிள் டிவியில் நீங்கள் டிவி ஆன் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு வர சேனல் என்ன தெரியுங்களா? ஒரு நியூஸ் சேனல் தான் வரும். அது கொஞ்ச நேரம் நம்ம ரிமோட்டை வந்து மாற்றவே முடியாது. அது ஒரு 10 செகண்ட், ஒரு 15-20 செகண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அந்த காலையில் அதை ஆன் பண்ணணுமே வரும், இந்த நாள் இந்த நபர் என்ன பண்ணார், வெட்டப்பட, இந்த கொலை சம்பவம். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி இதை மாற்றலாம் எப்படியாவது ஒரு வசன சேனலில் பாட்டு சேனலில் வைக்கலான்னு பார்த்தா அது ஒரு 20 செகண்ட் மாறாது. அந்த நேரத்தில் எப்படியாவது அதை மியூட் பண்ணலான்னு நினச்சாலும் மியூட் பண்ணவே முடியாது. என்னன்னா எதை பார்த்தாலுமே என்ன பயங்கரம், கவலை, கொள்ளை அப்படின்ற காரியங்கள்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், கடைசி நாட்களில் என்ன நடக்கும், இது எல்லாம் நடக்கும்போது நீங்கள் அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, இதோ வாசலில் வந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்ன பண்ணுவேன், உட்பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னது போல நடக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னே அப்படின்னு தெரியல. ஆனால்
ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த உலகத்தை படைச்ச தேவன், இந்த உலகத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து, அவருடைய வார்த்தைகள் அவர் ஒருபோதும் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த வசனம் சொல்லுது போல கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாராம்? கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்போ ஒரு ஆபத்து வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு கவலை வருது, இல்லை ஒரு பயங்கரம் வருது அப்படின்னா யார் நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு, கர்த்தர் மாத்திரம் தான். அல்லேலூயா. அது இங்கிலீஷ்ல எப்படியாக போட்டிருக்கு, எவர் பிரசன்ட் ஹெல்ப். அப்படி தானே அந்த வசனம் அப்படி தானே சொல்லப்படும். காட் இஸ் எவர் பிரசன்ட் ஹெல்ப். அதாவது நீங்கள் ஒரு தேவை, ஒரு பயம் அப்படின்னா நீங்கள் எத்தனையோ என்ன மேபி ஒரு பெரிய நபரை நீங்கள் நாடி போகலாம், இல்லை எல்லாம் முடிந்த ஒரு பலம் உள்ள நபராக இருக்கணும் சரி, இல்லை ஆள் பலம் உள்ள நபராக இருக்கணும் சரி, அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் தேடி போனாலும், ஆனால் இங்கே சொல்லுது எவர் பிரசன்ட் ஹெல்ப். அதாவது எப்பயுமே உதவி செய்யக்கூடிய தேவன் என்ன பண்ணுறாரா, பக்கத்திலேயே இருக்கிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது மார்ட்டின் லூத்தர், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் சொன்ன ஒரு அதிகாரம், அதாவது எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ சங்கீதம் 57 நான் போய் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அது சொல்லப்பட்டிருக்கிற வசனம், கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையான தேவனாக இருக்கிறார். அந்த 1லேருந்து 3வது வசனத்தை இங்கே வாசிச்சிங்க அப்படின்னா, அந்த 1லேருந்து 3வது வசனம் ஒரே பகுதியா, தேவன் எனக்கு அடைக்கலம் பலனானவர், ஆபத்து காலத்தில் துணையானவர், பூமி நிலை மாறினாலும் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருகினாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் என்ன பண்ணுவோமா, பயப்படுவோம். அல்லேலூயா, ஆமென். நீங்க இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர், நமக்கு உதவி செய்கிற தேவன். இந்த காலையிலும் இந்த மாதத்திலும் இந்த முதல் வாரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரே ஒரு காரியம்னா, நான் உனக்கு அடைக்கலமான தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஒருவேளை நம்ம பல காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு இருப்போம். நானும் சில காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நினைப்பூட்டின ஒரே ஒரு காரியம், உனக்கு அடைக்கலமான தேவன் நானே. அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்க, எனக்கு அடைக்கலமான தேவன் அவர் மாத்திரமே. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுது போல அவர் அடைக்கலமான தேவன். பூமி, அதாவது ஆண்டவர் படைச்ச, நல்லா நினச்சி பாருங்க, படைப்புகளில் மனுஷங்க படைச்ச எல்லாமே என்ன பண்ணும், சீக்கிரமாக அழிஞ்சிரும். ஆனால் பூமி அப்படியா? பூமி சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுமா? ஆண்டவர் வசனம் சொல்லுது பூமி என்ன பண்ணும், ஒரு நாள் வெந்து உருகி போகும். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, இந்த பூமி நிலை மாறி போனாலும், நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்தாலும், பர்வதங்கள் பெருகினாலும் நாம் பயப்படும். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசத்தோட தைரியமாக சங்கீதக்காரன் அந்த இடத்துல எழுதுறாரு பாருங்க. பூமி மாறி போனாலும், பூமியே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். அதான் யூதர்கள் குறித்து வாசிக்கும் போது யூதர்கள் ஒரு விஷயம் இருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே பிடிச்சி ஜெபிப்பாங்க. என்ன சொல்லுவாங்களாம், இந்த பூமி அழிஞ்சு போனாலும் எங்களுக்கு கர்த்தர் இன்னொரு உலகத்தை உண்டு பண்ணி அங்கே எங்களை என்ன பண்ணுவார், அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, கேள்விப்பட்டது இல்லையோ? ஏன்னா அப்படிப்பட்ட விசுவாசம். அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், ஒருவேளை பூமியே அழிஞ்சு போனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இன்னொரு இடத்த ஆண்டவர் வச்சு அந்த இடத்துல இந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவார். எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க. இந்த காலையிலும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்வார், கர்த்தர் எனக்கு அடைக்கல் பலனா இருக்கிறார், இந்த பூமியே மாறி போனாலும் இல்லை பூமி இல்லாமல் போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேரால் சொல்ல முடியும், நான் பயப்படும் அப்படின்னு சொல்லி, பயப்படும். அது மாத்திரம் அந்த வசனம் முடியும் போது என்ன பண்ணும், சேலா அப்படின்னு போட்டிருக்கோம். சேலானா என்ன, ஒரு பாஸ், அவ்வளோதான், அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப். என்ன இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து இப்போ யோசிங்க. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்த தேவன், உங்களுக்கு எப்படி அந்த சங்கீதக்காரனுக்கு அந்த வைராக்கியம் தைரியம் இருந்தோ அதே போல் நமக்கும் அந்த ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்னோட கூட என்ன பண்ணுறார், இருக்கிறார். அவர் ஒருபோதும் என்னை என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். ஸோ இப்போ அடுத்த வாசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 4:5. ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும்.
தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். இங்க பாருங்க, இங்க வசனம் என்ன சொல்லுது? ஒரு நதியுண்டு, அது தேவனுடைய நகரத்தை என்ன பண்ணுமா? சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. எரேமியா புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்வாரு, என்னுடைய ஜனங்கள் ஜீவ தண்ணீராகிய என்ன மறந்தவங்க என்ன பண்ணாங்க? தாகம் தீர்க்க முடியாத நதியை தேடி என்ன பண்றாங்க? ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமா அந்த ஜனங்களுக்கு சொல்வார். அப்போ இதில் என்ன சொல்லியதுன்னா, கர்த்தர் ஜீவ தண்ணீர் ஆகிய தேவன். ஃபாதர் பிரெக்மன் அருமையா பாட்டு பாடியிருப்பார்ல, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக என்ன பண்ணுங்க? வாருங்க கர்த்தாவே. அதுதான் அந்த ஸ்திரீயின் இடத்துல ஆண்டவர் சொல்வார்ல, நீ என்னத்துல கேட்டிருந்த அப்படின்னா நான் உனக்கு என்ன கொடுத்துருப்பேன்? ஜீவ தண்ணீரை நான் கொடுத்துருப்பேன். எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க? சாதாரணமான ஒரு தண்ணின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, நேற்று இன்னைக்கு ஆக்சுவலி தண்ணியே இல்லை வீட்டாங்க. ஏன் அப்படின்னா மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு. தண்ணியை போடுறாங்க, தண்ணி வர மாட்டேன், வெறும் மண்ணு தான் வருது. நம்ம யோசிச்சு, ஆண்டவர் நாளைக்கு எப்படி தண்ணி இல்லாமல் எப்படி போகிறது? ஆனால் ஆண்டவர் அதற்கும் ஒரு வழியை உண்டாக்குறாரு. பாருங்க, எல்லா இடத்துலையுமே தண்ணி வரல, ஆனால் ஒரே ஒரு அந்த குழாயில் மட்டும் அது நேராக போய் இந்த ஸ்டம்புக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அதுல இருந்து என்ன பண்ணுது? தண்ணி வந்துட்டே இருந்தது. அப்போ இந்த வசனம்லாம் வாசிச்சுட்டு காலையில் நான் ரெடி ஆகும் போது யோசித்தேன், ஒரு நதி, அதாவது ஒரு அந்த வசனத்தை யோசித்து பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக இருந்தாலும் அதை நான் யோசித்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். அப்போ இப்படி தான் இல்லை, எல்லா இடமும் அடைக்கப்பட்டாலும் ஆனால் ஒரு வாசல் மட்டும் திறக்கப்பட்டிருக்கும். அது என்னன்னா ஜீவ தண்ணீராகி ஆண்டவருடைய வாசல். அவர் தான் ஜீவ தண்ணீராக நம்ம. ஏன்னா அந்த ஜீவ தண்ணீர் இருக்கிற இடத்துல எந்தெந்த மரம்லாம் இருக்கோ அது எப்படி இருக்குமா? நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கும். ஆனால் அந்த இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னா வறண்டு போய் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். பாருங்க, அப்போது ஆண்டவர் அந்த வசனத்தை என்ன பண்ண நினைவூட்டி சொன்னார், நானே ஜீவ தண்ணீராகிய தேவன். அந்த நதி போகிற இடத்துலலாம் என்ன பண்ணுமா? சந்தோஷத்தை உண்டாக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அது எதனால விசேஷித்ததா அந்த நகரம் இருக்குமா? அது வசனம் சொல்லுது, தேவன் அது நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. இப்போ எதனால அது விசேஷமானதா இருக்குது? தேவன் அந்த நடுவில் இருக்கிறாரு, அதனால என்ன பண்ணுமா? அது அசையாததா இருக்கும். அதிகாலையிலே தேவன் அதுக்கு என்ன பண்ணுவாரா? சகாயம் செய்வார். இப்போ நீங்க ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்ல போறீங்க, எனக்கு ஜீவ தண்ணீர் நீங்க மாத்திரம்தான் இயேசுவே அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஜீவ தண்ணீர் நீங்க மாத்திரம்தான். நீங்க எங்களோட நடுவில் இருக்கிறதுனால நாங்க அசைக்கப்பட்டு போவதே இல்லை. அப்ப பாருங்க, நம்ம சொன்னது போல கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவரே நமக்கு என்ன பண்றார்? அவர் நடுவில் இருந்து நம்ம ஒருபோதும் அசையாம பாதுகாத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம 6வது 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிடுச்சு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ இங்க சொல்லுது பாருங்க, அவர் கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? அவர் ஜீவ ஊற்றாகிய தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய நடுவில் வாசம் செய்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த 2 வசனம் குறிப்பாக சொல்லுது, அவர் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உதாரணமாக இப்போ நம்ம சொல்லலாம்ல, இப்போ ஒரு நபர் நம்ம உங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரை தெரியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தெரியும் தானே? எல்லாருக்குமே தெரியும், நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் எல்லாம். இப்போது சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு, தம்பி திவாகர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்ன சொல்லுவார்? அது எந்த தம்பியோ நமக்கு எங்கே தெரியாதுப்பா அப்படின்னா. ஆனால் எல்லாருக்குமே இல்லாத விசேஷமான காரியம் ஆண்டவர் தான் சொல்றாருல, என்னுடைய ஆடுகளை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், ஆடுகளுக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு, ஆண்டவரே என்ன தெரியுமா அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்வார்? ஒன்று தெரியாமல் இருக்குமா? நீங்கள் என்னென்னலாம் சேட்டை பண்ணல, அந்த நேரத்தில் நான் உன்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேனே, நீ எப்படி இருந்தேன், நான் உன்னை என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாருங்க, அப்போ சேனைகளின் கர்த்தர் என்ன பண்ணுறாரா? நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். எத்தனை அதிசயமான ஒரு காரியம் நீங்க நினைச்சு பாருங்களேன். கர்த்தர் எவ்வளோ அதிசயமாக நம்ம நடத்தி வந்தார். அந்த தேவன் நம் மேல கருணையாக கிருபையாக இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அதிசயம், அற்புதம். ஹல்லேலூயா.
நம்ம சேர்ந்து சொல்லுமா, அந்த 7வது வசனத்தை வாசிக்கலாமா சேர்ந்து? 7வது வசனத்துல, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமானவர். அப்போ அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் மாத்திரமே நமக்கு என்ன பண்றாராம்? உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சேனைகளின் கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார், அவர் மாத்திரமே நமக்கு நம் நடுவில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை அசையாதபடி நம்மளை என்ன பண்ண நடத்தி வருகிறார், நமக்கு சகாயம் பண்ணுகிறார். இந்த பூமி மாறி போனாலும் அவர் மாறாதவராக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்ம என்ன பண்ணார்? பாதுகாக்கிறார்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் 8-9 நம்ம வாசிக்கலாம். பூமியில் பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினாலே சுட்டெரிக்கிறார். ஆமீன். அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரா? வில்லை முறிக்கிறார், ரதங்களை என்ன பண்றார்? முறியடிக்கிறார், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இப்போ கடந்த வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் உலகத்தை சுற்றி நடந்து கொண்டே தான் இருக்குது. யுத்தம், அந்த இடத்துல யுத்தம், இந்த இடத்துல யுத்தம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மனிதர்கள் மத்தியில் என்ன பண்ணல, அன்பு தணிந்து போகும்போது என்ன வருமா? கசப்பு, வெறுப்பு பல இடங்கள்ல இருக்கிற இந்த தருணத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ள தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அவர் நம்மேல எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இந்த வசனம் சொல்றது போல, இந்த பூமியில எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணும்? அவங்க சரண்டர் பண்ணி தான் ஆகும். நினைச்சு பாருங்களேன், நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி இப்போ, ஆண்டவரே நீ உமக்கு எதிராக வந்து நிற்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருப்பதனால அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றின் மேலவும் என்ன பண்ணியிருக்காரு? அதிகாரம் உடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போ 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு அடைக்கலம், அவர் என்னுடைய ஜீவன், அவர் எனக்கு அதிசயம், எனக்கு என்ன பண்றார்? சகாயம் பண்ணுகிறார், இந்த பூமி மாறினாலும் என்னோடு கூட இருக்கிறார், இந்த எல்லாவற்றையும் மேலும் அதிகாரம் உடைய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் இந்த 10வது வசனத்துல அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இவ்வளவு நேரம் சங்கீதக்காரன் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் என்ன பண்றார், எல்லாவற்றையும் சொன்னார். இப்போ அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க? அமர்ந்து, சிட். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அமைதியா அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், இந்த நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில நேரங்களில் கேள்விகளுக்கு பதில் இல்லாத போல தோன்றினாலும், ஆனா எல்லாவற்றிற்கும் பதில் வைத்திருக்கிற தேவன் யாரு? நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்றது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? நம்ம அதே வசனங்கள் தான் நம்ம எஸ்தர்ல வாசிக்கும் போது, சும்மா இருந்து தேவன் செய்கிற காரியத்தை எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றிலும் பூமியில உயர்ந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ எல்லா பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அவர் கரத்தை வைத்திருக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையின் மேலேயும் அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சரி, நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்னது? நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்க சொல்லுங்க, பக்கத்துல இருக்க பார்த்து, நீங்க அமர்ந்திருங்கள். சிட் டவுன். ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை செய்ய விரைந்திருக்கிறார். நீங்க அமர்ந்திருந்து கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 11வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். ஆமென். இப்போ என்ன சொல்லுது? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த இடத்துல 3 இடங்கள்ல போட்டிருக்கோம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி அவர் நம்மோடு கூட இருப்பதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியா அமர்ந்திருப்போம். நினைச்சு பாருங்க, ஆண்டவர் என்னோட படகுல இல்லை அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? உதாரணமா சீஷர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த சீஷர்கள் படகுல போனாங்க, அப்படி இல்லை படகுல போனாங்க, ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அமைதியா படுத்து தூங்கிட்டு இருந்தார். சீஷர்களுக்கு நல்லா தெரியுமா இயேசு எப்படிப்பட்டவர்னு? அவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்குறாங்க.
ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு பயம். ஆண்டவரே, நாங்க என்ன பண்ண போறோம், இங்க மடிந்து போக போறோமே, நீங்க கவலைப்படலையா அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார், எழுந்து நின்று முதல் செஞ்ச காரியம், காற்றையும் கடலையும் பார்த்து என்ன சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. ஒரே ஒரு வார்த்தை தான், காற்றும் கடலும் அப்படியே அமைதி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் நினைச்சு பார்க்கும்போது, உங்களை சுற்றி ஏதோ ஒரு காரியம் எழும்பி நின்று உங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும் நடக்கும்போது, ஆண்டவர் சொல்ற காரியம் என்னது, நீங்கள் அமர்ந்திருந்து என்னை நோக்கி பாருங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ அவரை நாம பேச விட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் பேசும்போதே எல்லாமே அமைதியாக அப்படியே உட்காந்துரும். அல்லேலூயா, ஆமென். ஸோ அந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். இந்த கடைசி வசனம் சொல்வது போல, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமானவர். ஆமென். யாக்கோப்பின் தேவன் என்ன பண்ணாரா, நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு 2 வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போறோம். யாக்கோப்பை குறித்து நம்ம வாசிக்கல. ஆதியாகம புஸ்தகத்தை நம்ம அப்படியே நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரத்தை. இருபத்தி 7வது அதிகாரத்தை நம்ம முழுசாக நம்ம வாசிக்க போகிறதில்ல. ஆனால் ரொம்ப எளிதாக இந்த கதை தெரியும். யாக்கோப்பு ஏசாவை ஏமாற்றி என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். 36வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோப்பு எனப்படுது சரியல்லவா, இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ரொம்ப சிம்பிளா என்ன அப்படின்னா, யாக்கோப்பு ஏசாவை ஏமாத்தி என்ன பண்றாரு, அந்த ஆசீர்வாதத்தை ஏசா கிட்ட ஏமாத்தி இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பெரிய ஒரு துரோகம் பண்ணும்போது ஏசா யாக்கோப்பை குறித்து சொல்றது, என்னை திரும்பவும் என்ன பண்ணிட்டான், யாக்கோப்பு ஏமாத்திட்டான் அப்படி பயங்கரமா சொல்றாரு. ஆனா யாக்கோப்புடைய வாழ்க்கையை பாருங்களேன். யாக்கோப்பு அதுக்கப்புறம் நிம்மதியா அமர்ந்திருந்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. யாக்கோப்பு ஓடிட்டே இருப்பான், லாபான் கிட்ட போவான், அங்கேயும் என்ன பண்ணுவார், லாபான் தருத்தி எடுக்க ஓடிட்டே இருப்பான். இங்க ஏசாவை பார்த்து ஓடுவான், அங்க லாபானை பார்த்து ஓடுவான். பார்த்தீங்கன்னா யாக்கோப்புடைய வாழ்க்கையில ஒரு என்ன பண்ணுமார், ஒரு இளைப்பாறுதலே இல்லாம அலைச்சல் பட்டு கொண்டே இருப்பார், ஓடிட்டே 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 இருப்பார். பாருங்க, ஒரு நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வேலைக்கு செல்றவங்களாம் சொல்கிறது என்ன பண்ணா, எனப்பது எப்பயுமே நம்ம என்ன பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரென்த்தே இல்லை, நம்ம ஓடிட்டே இருக்கிற மாதிரி, குடும்பம் வேலை ஸ்தலம் அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய பலன் எல்லாம் அப்படியே நம்ம செலவாயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ இதை வாசிக்கும் போது யாக்கோப்பு தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஏசா கிட்டேருந்து திருடிட்டு ஆண்டவர் இடத்துலேருந்து என்னத்தை வாங்கிட்டாரு, என்ன வாங்கினாரு, சாபத்தை வாங்கிட்டாரா? ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினார். ஆனா அந்த எடுத்ததுனால என்ன பண்ணாரு, அதுக்குரிய பலனை அனுபவிக்கிறார். ஓடிட்டே இருக்கிறார். லாபான் திரத்துறான், எல்லாரும் திரத்துறாங்க. ஆனா ஒரு இடம் வந்தது, யாக்கோப்பு உணர்ந்தாரு, இதுக்கப்புறம் ஓட எனக்கு என்ன பண்ணல, பலன் இல்லைப்பா, இனிமேலும் நான் ஓடனேன் அப்படின்னா என் கதை முடிஞ்சிடும். அந்த இடத்த யோசிச்சார். ஆனால் அவ்வளோ நாள் அவர் ஓடினாரு. அப்போவே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இதெல்லாம் என்னை மாற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு தான் முடிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த கடைசி இடத்துல தான் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் விட மாட்டேன், இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கலைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இந்த இடத்த போட. பாருங்க, அப்போது யாக்கோப்புக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அந்த நித்திய அடைக்கலம் இருக்கு. அல்லேலூயா, ஆமீன். அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 38. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 1
47 42 இஸ்ரவேல் 35 36 35வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 35வது அதிகாரத்தில் 10வது வசனம். இப்பொழுது உன் பேர் யாக்கோப்பு, இனி உன் பேர் யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாய், ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியிலே என்ன பண்ணுவார்கள், பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்க, ஏசா கிட்ட பல என்ன பண்ணுவார், ஆட்டு மந்தை எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணுவார், யாக்கோப்பு கொடுத்து அனுப்புவார். எதுக்காக கொடுத்து அனுப்புவார், எப்படியாவது என்னோட அண்ணன் சமாதானமாக என் கூட வந்துடுவார். ஆனால் சமாதானமாக வந்தாரா, அங்கே இருக்க வேலைக்காரங்களாம் வந்து சொல்கிறாங்க, ஏசா 400 ஆட்களை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாரு, ஏசா வந்துட்டே இருக்கார் யாக்கோப்பு அப்படின்னு சொல்லும் போது பயப்படுறான். அந்த இடத்துல தான் யாக்கோப்பு ஒரு முடிவு எடுக்கிறான். எல்லா குடும்பத்தையும் அவனுக்குள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், நதிக்கு அக்கறையில் விட்டுட்டு தனித்து வந்து என்ன பண்ணுவான், அங்கே என்ன பண்ணுவான், ஆண்டவரோடு கூட போராடி அந்த இடத்துல தான் அவனோட பேர் மாற்றப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். பாருங்க, அலைச்சல் பட்டு கவலைப்பட்டு நொந்து எல்லாம் ரொம்ப முடியாமல் இருந்த, எல்லாமே இழந்து போயிருந்த அந்த யாக்கோப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்டும் போது கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தின தேவனாக இருக்கிறார். அப்போ யாக்கோப்புக்கு அந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்க முடியும், இல்லைன்னா நான் உனக்கு அப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்ததுனால தான் அதுக்கப்புறம் வர சந்ததிகளை என்ன சொல்லிச்சு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். அப்போ இந்த காலை வேளை உங்களை பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, திவாகரின் தேவன் சொல்ல முடியுமா? உங்கள் பேரை சொல்லி சொல்ல முடியுமா? பயப்படுறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இப்போ சொல்லுங்களேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் போல அவர் திவாகருடைய தேவன், உங்களுடைய தேவன். நிறைய பேர் என்னோட பேர் சொன்னீங்க, நன்றி. அப்போ உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் சேனைகளின் கர்த்தராகிய தேவன், நான் உங்கள் நடுவில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன், உங்களை அசையாமல் பாதுகாத்து கொள்ளுவேன். இப்போ இந்த மாதத்திலும் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ல ஒரே ஒரு காரியம், நானே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் அரணுமாக இருக்கிறேன், நான் உங்கள் நடுவில் இருக்கேன், நீங்கள் அசைந்து போவதில்லை. பூமி மாறினாலும் பர்வதங்கள் மாறினாலும் இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுடைய தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, ஆமென். ஒரு யாக்கோப்புல வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் செஞ்சார். ஓடிட்டே இருந்த யாக்கோப்பு கர்த்தர் சொன்னார், போதும் நிறுத்தன்னு சொல்லி ஆசீர்வதித்து அவனை எப்படி ஆசீர்வதித்தனாரோ அதே போல நம்மளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்திலும் நாம் அவங்க கிட்ட சேர்க்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படியாம தனியா போயிடுவாங்க. எப்படி ஆடுகள் தனித்து போயிடும், அந்த மாதிரி தனித்து போயிடுவாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, விட்டுற மாதிரி தெரியும், அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் எதிர்த்து வந்து அவங்கள அப்படியே அமிழ்த்தி எல்லாமே இல்லாத போக செய்ய பண்ணும்போது அங்கே யார் வந்து நிற்பார் அப்படின்னா, நான் சொன்னல, சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். இந்த சின்ன வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அந்த கடைசியில் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, அந்த சின்ன கரடி நல்லா அடி வாங்கிட்ட பிறகு கத்தின பிறகு இது பின் வாங்கி போயிடும். அப்போ அதை நினச்சிருக்கலாம்ல, வா இவ்வளோ நாள் நான் கஷ்டப்படுவேன், அப்போவே நான் அப்படி கத்தியிருந்தேன்னா போயிருக்குமே அப்படின்ற ஒரு மனசில் தோணி இருக்கும். அது திரும்பி பார்க்குற வரைக்கும் அது தெரியாது எப்படி அந்த சிங்கம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் நம்மளும் சொல்லுவோம்ல, நான் என்ன பண்ண பார்த்துக்கலாம், நான் இதை செஞ்சு முடிச்சிடலாம், இல்லை பண்ணி முடிச்சிடலாம், நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக முடியாது. நடந்த மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கு காரணம் யாருன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். நம்ம இருக்கிற இடங்கள் நம்ம திரும்ப எழுந்து நின்று நம்ம அந்த கடைசியாக அந்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த வசனம் சொல்வது போல சங்கீதம் 46 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம்,
ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமானவர். பூமியில் பாழ்கடிப்புகள் நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமா. ஆமென். இந்த நேரத்தில் நம்ம இருக்கிற இடங்களை ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம கண்களை மூடி நம்ம வாசிச்ச வசனமும் நம்ம பார்த்த அந்த சின்ன கிளிப்பாக இருக்கும் சரி, அது எல்லாவற்றிலும் ஒரே ஒரு காரியம் தான் சொல்லப்படுது. தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்திலும் ஆகஸ்ட் மாதத்தின் இந்த நாளிலும் நம்ம முதல் வாரத்திலும் கர்த்தர் நம்மளை அவருடைய சமூகத்துல கூட்டி வந்து அவருடைய சமூகத்துல நிறுத்தி அவர் செஞ்ச நன்மைகளை எல்லாம் நினைவு கூற வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவரே, நீர் எப்படி எங்களை அதிசயமாக நடத்தினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எப்படி நீங்க அற்புதமாக நடத்தினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகளை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம் என்று சொல்லப்படுகிற அந்த தருணத்தில் ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் முடிந்தது இவர்களுடைய வாழ்க்கையிலே என்று சொன்ன போது, ஆனால் நீர் எங்கள் மத்தியில கடந்து வந்து எங்களை நீங்க தூக்கி நிறுத்தினீரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துக்கிறோம் ராஜா. நீர் எங்களை அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் எங்களை எல்லா நேரத்திலும் எங்கள் ஆபத்து காலத்தில் துணையான தேவனாக இருப்பதற்காக நன்றி. பூமி மாறினாலும் பர்வதங்கள் மாறினாலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் எங்கள் ஒவ்வொருவரும் விட்டு விலகுவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர், நீர் எங்கள் நடுவில் இருப்பதனால நாங்கள் ஒருபோது அசைந்து போக மாட்டோம் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தது போல சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். யாக்கோப்பின் தேவன் நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த யாக்கோப்பு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து ஓடிக்கொண்டே இருந்த போது நீர் அந்த யாக்கோப்புடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்து ஆசீர்வதித்து நடத்தினீரே அப்பா. இந்த காலைவெளியிலும் நாங்க ஆண்டவரே உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல அப்பா, உம்முடைய நாமத்திற்கே மகிமை. இந்த காலைவேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உடைய ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஆபத்து, துயரம், கவலை, இந்த மாதத்தை என்னென்ன காரியங்கள் எங்களை சுற்றி வந்தாலும் நாங்கள் அதை குறித்து பயப்படாமல் எங்களுக்கு முன்பாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய தேவனை நோக்கி நாங்கள் பார்த்து தைரியத்தோடு நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து சொல்ல நீங்க கிருபை செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. இந்த மாதத்திலும் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் உடைய ஆளுகை இருக்கிறோம். உம்முடைய அடைக்கலம் அவர்கள் வாழ்க்கையில இருந்து நீர் அவர்கள் துருகமாக பலனாக நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியாக ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் தலைமை போதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவரையும் அவர் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய அடைக்கலம், உம்முடைய கிருபையும், உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அன்பும் அவள் குடும்பத்துல கூட இருந்து ஊழியத்தின் பாதையில எல்லாவற்றையும் இருந்து நடத்த போவதற்காக நன்றி. எங்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய அன்பு தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. தேவன் மாத்திரமே அடைக்கலமாக, தஞ்சமாக, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இருக்க போறதற்காக நன்றி. அப்படியாக நீர் எங்களை மாற்றி நடத்துவதற்காக நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அந்யோன்யம், சமாதானம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் அவர் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென், ஆமென். சொல்லுங்க. தேவன் உங்கள் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவராக இருக்க. ஆமென்.